உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கவில்லையான்னு நீங்க எப்போதாவது ராத்திரி படுக்கையில புரண்டு புரண்டு படுத்திருந்ததுண்டா? மனசுல ஒரு பாரம், கண்ணுல ஒரு ஈரம், ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு ஏங்கியதுண்டா? இந்த வெள்ளிக்கிழமை உங்க வாழ்க்கையின் போக்கையே அடியோடு மாற்றக்கூடிய ஒரு ரகசிய துஆவை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இது ஒரு மந்திரம்னு சொல்லலாம். ஆனா இறைவனின் அருள் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. ஆம், ஒரே நாள், ஒரே துஆ, ஆனா அதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க போற மாற்றம் உங்க கண்களை நம்ப வைக்காது. உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடும். நம்ம எல்லோருக்கும் சில நேரங்கள்ல அப்படித்தான் தோணும், இல்லையா? தொழுகை முடிச்சதும் கை உயர்த்தியும் மனசு உருகி கேட்டும் கேட்டும் ஏனோ அந்த பதில் மட்டும் வரவே வராது. வெள்ளிக்கிழமை வந்து போகும் குர்ஆன் வசனங்களை ஓதுவோம், சூறாக்களை படிப்போம், ஆனா கஷ்டம் மட்டும் அகலவே அகலாது. கடன் தொல்லைகள் கழுத்தை நெருக்கும், வேலை இல்லாத பயம் மனசை அரிக்கும், குடும்பத்தில சண்டைகள், உடல்நல பாதிப்புகள், இதில் ஏதாவது ஒண்ணு உங்க மனதை எப்போதாவது கனத்திருக்கிறதா? இறைவனிடம் கேட்பதற்கு முன்னாடி நம்ம உள்ளத்தை சுத்தமா தெளிவா வெச்சுக்கணும்னு நாம மறந்துடுறோம். நம்ம மனசுல 1008 கவலைகள், குழப்பங்கள், கோபங்கள். அப்போ நாம சொல்ற வார்த்தைகள் வெறும் உதட்டளவுல தான் இருக்கும், உணர்வற்றுப் போயிடும். அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கிறோம். ஆனா நம்ம நாவு ஒரு பக்கம், நெஞ்சம் மறுபக்கம்னு இருக்கும்போது எப்படிங்க அல்லாஹ் நம்ம துஆவை ஏத்துக்குவான்? இந்த இடைவெளிதான் நம்ம பிரார்த்தனைகளுக்கு பதில் தாமதமாவதற்கான முதல் காரணம். இரண்டாவது, வெள்ளிக்கிழமையோட சிறப்பு நேரம் என்னன்னு பல பேருக்கு தெரியறதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? வெள்ளிக்கிழமையில அசர் தொழுகையிலிருந்து மக்ரிப் தொழுகை வரைக்கும் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல அல்லாஹ்விடம் நல்லதை கேட்டா அவனுக்கு உடனே கிடைக்கும். இது ஒரு சின்ன வாசகம். ஒருவேளை நீங்க இதை ஏற்கனவே கேட்டிருக்கலாம், இல்லன்னா சில சமயம் ஓதியும் கூட இருக்கலாம். ஆனா இந்த வெள்ளிக்கிழமை அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, ஒரு குறிப்பிட்ட முறையில நீங்க செஞ்சீங்கன்னா அதோட தாக்கம் பன்மடங்கு அதிகமாகும். அதோட சக்தி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தும். என்ன துஆ அது? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீலு, நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். இந்த வார்த்தைகள் வெறும் ஓசை இல்லைங்க, இது இறைவனின் மாபெரும் சக்தியை உணர்த்தும் ஒரு பிரகடனம். இதோட அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் எங்களுக்கு போதும், அவன் மிகச் சிறந்த பாதுகாவலன்,